உயரட்டும், உங்க நாமம் மேன்மைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகட்டும், எங்களுக்குள் என் தேவன் பெறுவராக. அப்பா, வார்த்தை அனுப்பி எப்படி நீர் சொஸ்தமாக்கினரோ அதே போல இந்த காலை வேளை உடைய வார்த்தை அனுப்பி எங்களுக்கு ஜீவனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. Lord, as you sent your word and created everything, send your word in this morning time to teach us. Send your word, Lord, to heal us. Send your word to deliver us. Send your word to save us. Send your word to bless us, O God. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. நாம் எல்லாரும் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். Let us all turn to the word of God. If you don't have a Bible, please sit next to the person who has the Bible. வேதம் இல்லாதவங்க பைபிள் பக்கத்துல, வேதம் யாருக்கிட்ட இருந்தா அவன் பக்கத்துல தயவு செய்து உட்காருங்க. எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு நிருபத்தின் புஸ்தகம். Let us turn to the Epistle of James. The Epistle of James, chapter 3, beginning from verse 1 to 12. யாக்கோபின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us turn to James chapter 3. It comes after Hebrews. It comes before Peter. இந்த ஜேம்ஸ் புக் எங்க இருக்குதுன்னு, யாக்கோபு புஸ்தகம் எங்க இருக்குதுன்னா பின்னாடி யாருன்னா ஆள தேடாதீங்க. எபிரேயருக்கு பின்பாக, 1 பேதுருக்கு முன்பாக யாக்கோபின் புஸ்தகம் இருக்கிறது. ஆமென். வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். எடுத்துங்க வாசிங்க, அசீனா வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 to 12. சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறினால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடினமானதினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படித்து அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தும் கடும் காட்சிகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுத்தினாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொடுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உடல். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி 1000 சக்கரத்தை கொளுத்தி விளைந்ததாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொல்லாமுள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைவதுமாய் இருக்கிறது. அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. Hallelujah. Hallelujah. We are talking about a series on renewing. We saw renewing our mind. And also we saw the message about the power of choice. நம்ம புதிதாக்குதல் என்ற அந்த தலைப்பின் கீழாக நாம் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மனதை புதிதாக்குவது என்ற அந்த செய்தியை நாம் பார்த்தோம். ஏன் நம்ம மனதை புதிதாக்க வேண்டும்? தேவனுடைய ரூபத்துக்கு சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான சித்தம் என்னதென்று நம்ம பகுத்தறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் மனது புதிதாகுதல். In order for me to be conformed to the likeness and the image of Christ, in order for me to understand the good, acceptable and the perfect will of God, my mind has to be renewed. Amen. என் மனது புதிதானதான் தேவனுடைய சித்தம் என்ன என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என் மனது புதிதாகும் பொழுதுதான் நான் மறுரூபம் ஆக முடியும் என்ற காரியங்களை நாம் தியானித்தோம். We studied about that by renewing our mind, my mind only, I will be able to understand the will of God for my life, as well as by renewing of my mind only, I will be able to conform to the image of our Lord Jesus Christ.
அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் ஒரு செய்தியை பார்த்தோம். அது என்னன்னா தெரிந்து கொள்ளுதலுடைய வல்லமை. We saw a message last week called the power of choice. Amen. நம்ம தெரிந்து கொள்ளுதலுடைய வல்லமை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்பது நேற்றை வரைக்கும் நாம் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதல்கள் முடிவுகள் நிமித்தமே இன்று நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நிர்ணயித்திருக்கிறது. We are what we are today is because of the choices, decisions that we made in our lives until yesterday. நேற்று வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் சாய்ஸ் பண்ணோம், என்னெல்லாம் தீர்மானித்தோம், எதெல்லாம் நாம் முடிவெடுத்தோம், அதனுடைய முடிவாக அதனுடைய ரிசல்ட்டாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நாமும் இருக்கிறோம். Until yesterday, what all decision we made, what all choices we made, what all agreement we came into, we are that outcome, and our life is the result of those choices that we made in our lives. Amen. Hallelujah. So how is the result of your choices still today? நீங்க தீர்மானம் எடுத்தீங்க இல்லையா, அதனுடைய முடிவு இன்னைக்கு நாம இருக்கிறோம். எப்படி இருக்குதுங்க அந்த சாய்ஸோட ரிசல்ட்? எப்படி இருக்குதுங்க? How is it? Good. So for some people it is good. For some people it may be 50-50. For some people maybe it's very bad. I made a very bad choices. If you say that you have made a very bad choices, there is a good news for you. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தீர்மானங்களால சீர்கெட்டு இருக்குமே என்று நீங்கள் சொல்வீர்களானால், உணர்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நேற்று எடுத்த தீர்மானங்கள் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கும் நாளைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் மூலம் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள முடியும். Hallelujah. The choices that I have made till yesterday, I cannot do anything about that. But if I make choices today and tomorrow, through them I can able to change my life. Hallelujah. Hallelujah. இப்போ அந்த எப்படி தெரிந்து கொள்ளுதலானது என்னுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, அதே போல இன்னொரு காரியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. As the power of choice can affect my life so tremendously, in the same way there is a power the Bible talks about which can affect my life tragically or beautifully. எப்படி நான் தெரிந்து கொள்கிற வல்லமையானது என் வாழ்க்கையை அநேக விதங்களில் பாதிக்கத்தக்கதான வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ, அதே போல வேதம் இன்னொரு வல்லமை குறித்து சொல்லுகிறது. அந்த வல்லமையானது என் வாழ்க்கையை புரட்டி போடவும் என் வாழ்க்கையை கட்டுவதற்கான வல்லமை நிறைந்ததான அந்த காரியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவின் வல்லமை. என்னது? நாவின் வல்லமை. We are going to the sermon title today is the power of the tongue. Amen. நாவின் வல்லமை. சொல்லுங்க பார்க்கலாம். The power of the tongue. Amen. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நாக்கு இருக்குதா? உங்க நாக்கு கொஞ்சம் காமிங்க. Do you have a tongue? Do you have a tongue? பக்கம் என்ன இல்லை, பக்கத்துல பார்த்து கேளுங்க, நாக்கு இருக்குதா பாருங்க. God created everything beautifully and uniquely. கர்த்தர் எல்லாவற்றையும் விசித்திர வினோதமாய் உண்டாக்கி இருக்கிறார். But God created human being with a unique ability to speak and to communicate one another with words. தேவன் எல்லாவற்றையும் விசித்திர வினோதமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நம்மை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மையோடு கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த சிறப்பு தன்மை என்னன்னா வார்த்தையினால் பேசி நான் மற்றவர்களோடு உறவு கொள்வது. Through our words we express our thoughts and our intents that is in our heart and our mind. என்னுடைய வார்த்தைகளினால என் இருதயத்திலும் என் சிந்தையிலும் இருக்கிற காரியங்களை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய சிருஷ்டிகளை இந்த உலகத்துல எண்ணுக்கடங்காத சிருஷ்டிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு சிருஷ்டி மாத்திரமே தேவனோடு கூட பேசுவதற்கு என்ற தன்மையோடு உண்டாக்கி வைத்திருக்கிறார்னா அது மனித இனம். God has created innumerable amount of species on the earth
But only one species that has the ability to talk with even God is human being. Amen. Hallelujah. Hallelujah. நம்மை பார்க்கிலும் மிகவும் பலன் வாய்ந்த திறன் வாய்ந்த அநேக ஜந்துக்கள் உண்டு. ஆனால் அந்த ஜந்துக்கள் கூட தேவனோடு பேசுவதற்கான அந்த திறன் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. There are more mighty creatures on this earth which God has made, but even those creatures do not have the ability to communicate or commune or speak with God. Hallelujah. Hallelujah. But God has made all of us with the ability to speak to God and also to speak with one another, to express our thoughts, our intents and our emotion. தேவன் எப்படியாக நம்முடைய இருதயத்தின் காரியங்களையும் நினைவுகளையும் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு என்று அந்த பேசுகிற திறனோடு கர்த்தர் நம்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Every word that comes out of our mouth is not meaningless, but it is meaningful and it also has power. நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையுமானது வெறுமையான வார்த்தை இல்லை, வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளாக என் அர்த்தம் இருக்கிறது, அதற்குள்ளாக வல்லமையும் இருக்கிறது. Hallelujah. For example, we see in Genesis chapter 1, God's word come and create things that he has already preconceived in his heart and mind. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா தேவன் எதை யோசித்திருந்தாரோ, எதை முடிவெடுத்திருந்தாரோ, எதை யூகித்திருந்தாரோ அதை அவர் பேசின பொழுது அது பொருளாக சிருஷ்டிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். Hallelujah. Genesis 1 talks about how the power of God's word manifests what he has spoken and what he has thought. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமானது தேவன் தான் யோசித்திருந்ததையும் திட்டமிட்டிருந்ததையும் தன்னுடைய வாய் வார்த்தையினால் பேசின பொழுது எப்படி அது செயலாக மாறினது என்பதற்கு அடையாளமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. So everyone write it down. Every word has power. எதுக்குங்க? எல்லா வார்த்தைகளும் என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்குது. Every word has power. Amen. Not only power, every word has life within itself to produce, to create, to manifest, to bring forth what it says and what it promises. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜீவன் என்றால் எது அதை சொல்லுகிறதோ, வாக்கு பண்ணுகிறதோ, அதை செயல்படுத்துவதற்கு, அதை உருவாக்குவதற்கு, அதை வெளியிலே கொண்டுவதற்கான வல்லமையும் அந்த ஜீவனும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. I don't know how many people understood that. Every word has power. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வார்த்தையிலும் வல்லமை உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளக்காரங்க சொல்லுங்க. Every word has power. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வார்த்தையிலும் வல்லமை உண்டு. எல்லா வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. Every word has life. Amen. Not only life, but it has such kind of life to produce, to create, to bring forth what it says or promises. ஜீவன் மாத்திரமல்ல, அது எதை சொல்லுகிறதோ, எதை வாக்குத்தத்தம் பண்ணுகிறதோ அதை உருவாக்குவதற்கு, உண்டாக்குவதற்கான வல்லமையும் அந்த வார்த்தையிலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. நாம் பார்க்கிறோம் கர்த்தர் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அவர் அங்க இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர் சொன்ன பொழுது அவர் வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் ஜீவனையும் வெளிச்சத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். When God spoke, let there be light, that word brought light into existence, because in the word that was spoken, God's power and God's life was within. Amen. Amen. அது தேவன் எப்படி வார்த்தை பேசினாரோ அதே போல என்ன பண்றாரு? ஆதாமுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு நீ என்ன பண்ண அந்த மிருகத்துக்கு பேர் வைன்றார். ஆமென். God brought all the animals and is teaching Adam, name all the animals. And Adam, by the wisdom given by God, he names all the animals according to his nature. தேவன் அனுப்பின எல்லா மிருகங்களுக்கும் ஆதாம் என்ன பண்றாருங்க? பேர் வைக்கிறார்.
எந்த பெயர்னா அந்த மிருகத்தினுடைய தன்மையை வைத்து அவர் என்ன பண்றாருங்க, பெயரை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. He did not just name it simply. He studied the nature of the animal and he named it. Amen. Hallelujah. ஏதோ தானோ என்று பெயர் வைக்கல அவர் என்ன பண்ணாரு, அந்த மிருகத்தினுடைய தன்மையை சுபாவத்தை அவர் கவனித்து அதற்கு பின்பாக என்ன பண்றாரு, அந்த மிருகத்துக்கு அவர் பெயரை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிங்கம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? When you hear the word lion, what comes to your mind? What comes to your mind? என்ன வருதுங்க உங்க ஞாபகத்துக்கு? A killer, a carnivorous animal, a ferocious wild animal. அந்த மிருகம் சிங்கம் என்று சொல்லும்போது உடனே நமக்கு என்ன வருது? நம்மை கொல்லுகிற ஒரு மிருகம், மாம்சத்தை சாப்பிடுகிற ஒரு மிருகம், பயமுறுத்துகிற ஒரு மிருகம் என்று சொல்லி அந்த சிங்கத்தை குறித்ததான தன்மை அந்த பெயரிலிருந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அந்த வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. Tell the person your word has power. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு. Your word has power. Hallelujah, hallelujah. The words of our tongue can be a weapon of destruction to kill and to destroy, or our words of our tongue can be an instrument to build and to shape somebody's life. நம்முடைய நாவின் வார்த்தையானது அழிக்கவும் சீரழிக்கவும் வல்லமை நிறைந்த ஆயுதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல நம்முடைய வார்த்தையானது மற்றவருடைய வாழ்க்கையை கட்டவும் சீர்படுத்துகிற பொருளாகவும் நாம் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. The Bible says death and life are in the power of the tongue. வேதம் சொல்லுகிறது நாவின் பிரதியுத்தத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நாவின் பிரதியுத்தத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Words of people are very important. Amen. Through our words we express ourselves. வார்த்தை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. வார்த்தை பேசணும் இல்லையா? அந்த பேச்சு, அந்த வார்த்தையானது நான் எப்படிப்பட்ட மனிதன் என்று என்ன பண்ற உலகத்துக்கு என்ன பண்றதுங்க, வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையானது, பேசுகிற வார்த்தையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் யார் வாழ்க்கையில பேசுகிறோமோ அவர் வாழ்க்கையிலும் கூட முற்றிலுமாக மாற்றுகிற நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Words has so much power, it will change the direction of the person who is speaking and who hears what was spoken. சொல்றது உங்களுக்கு புரியுதா? வார்த்தையானது என்ன பண்ணுதுன்னா பேசுறவருடைய வாழ்க்கையும் பேசுறத யார் கேட்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுகிற வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. The words of the person who is speaking and the hearer who's hear the spoken word can be altered by the words that has been spoken. Hallelujah. For example, a judge's verdict can change the life of the person who was innocent or justified. Or a doctor's report can change the entire course of the life of the person. In the same way, a teacher's word can guide the life of the person or the student in a good way or bad way. எடுத்துக்காட்டாக ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பு அதை பெற்றுக்கொள்கிற மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி விடுகிறது. ஒரு டாக்டருடைய ரிப்போர்ட் நல்ல சந்தோஷமா வந்தார், டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கலான்னு. ஆனா டாக்டர் என்ன பண்ணாரு, வேற ரிப்போர்ட் கொடுத்தபடினால வாழ்க்கை மாறி போனது. ஒரு நல்ல டீச்சருடைய போதனைகள் அந்த மாணவனை நல்ல விதத்தில் நடத்தலாம், சீர்கெட்ட வழியிலும் நடத்தலாம். எனக்கு அந்த வார்த்தையானது அவ்வளவு வல்லமை மிக்கதாக இருக்கிறது. Because of the words, many battles have been fought on this earth. வார்த்தைகள் நிமித்தம், வாயின் வார்த்தை நிமித்தம், வாயின் பேச்சு நிமித்தம் இந்த பூமியிலே அநேக யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ராஜ்யங்கள் கலைக்கப்பட்டிருக்கிறது, தேசங்கள் அசைக்கப்பட்டிருக்கிறது, ராஜாக்கள் மாறி இருக்கிறார்கள். Because of the words, because of the spoken words, many battle has been fought, many wars have been broke out, many kingdoms has been shaken, many things has been broken. Hallelujah, hallelujah.
அந்த பேச்சுகள் மூலம் யுத்தங்கள் எழும்பி இருக்குது. Hitler gave a speech. Do you know Hitler? Because of Hitler's speech, a Nazi army rose and brought a great confusion on the earth. அந்த ஹிட்லர் என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு நாசி என்று சொல்ல பெரிய ஒரு சேனையானது இந்த யூதருக்கு மேலாக எழும்பி உலகத்தை சீரழித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆமென். Great words of Billy Graham has turned many people towards the Lord Jesus Christ. Billy Graham என்று சொல்லுகிற பெரிய ஒரு சுவிசேஷகனுடைய பேச்சு பிரசங்கத்தினால அநேக தொலைந்து போன ஆத்துமாக்கள் கிறிஸ்துவண்டை வந்தார்கள். And a great speech of Martin Luther Jr. His speech has brought reformation in the land of America. அந்த மார்ட்டின் லூத்தர் ஜூனியர் என்று சொல்லுகிற அவருடைய பேச்சு, சுதந்திர பேச்சு அமெரிக்க தேசத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. கருப்பருக்கும் வெள்ளையருக்கும் இருக்கிற அந்த பாகுபாட்டை அந்த பேச்சானது உடைத்திருக்கிறது. That speech of Martin Luther Jr. has broken the barriers between whites and the blacks in the land of America. Hallelujah. Hallelujah. If you want to listen to that speech, you can Google it. It is called I Have a Dream. What is that? I Have a Dream. I have a dream என்று சொல்லி அந்த கூகுள்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த மார்ட்டின் லூத்தர் ஸ்பீச்சை நீங்க கேட்க முடியும். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த வார்த்தையானது வரலாற்றை வாழ்க்கையும் கூட உலகத்தின் கூட மாற்றி போடத்தக்க பாதிக்கிற வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. So the words of our mouth has so much power to change history, to change lives, to change the events of the earth. Hallelujah. Let us look into the words today what we read, James chapter 3 verse 3 to 5. இந்த நம்ம வாசித்தோம் இல்லையா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3 இலிருந்து வசனங்களை வாசிக்கலாம். 3 இலிருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படித்து அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பற்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களா இருந்தாலும் கடும் காட்சிகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. Here James compare tongue to a bridle of the horse. இந்த குறிப்பிட்ட வசனத்துல இந்த யாக்கோபானவர் இந்த நாவை 3 காரியங்களுக்கு ஒப்பிடுகிறார். முதலாவது குதிரையின் கடிவாளத்துக்கு ஒப்பிடுகிறார். இரண்டாவது ஒரு பெரிய கப்பலுடைய சுக்கானுக்கு ஒப்பிடுகிறார். மூன்றாவது ஒரு பெரிய காட்டை கொளுத்துகிற அந்த சிறிய நெருப்புக்கு ஏதுவாக இந்த நாவை ஒப்பிடுகிறார். James compare metaphorically the tongue to the bridle of the horse and the rudder of a ship, and also the small fire that set all forest on fire. குதிரை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் குதிரை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் குதிரை மேல பிரயாணம் பண்ணிருக்கீங்க? How many of you sat on a horse and driven on a horse? It is the most powerful animal. ஒரு மிகவும் வல்லமை வாழ்ந்த ஒரு மிருகமாக அந்த குதிரை இருக்கிறது. மிகுந்த வல்லமை இருக்கும். எல்லா யுத்தத்திலையும் அந்த குதிரையை பயன்படுத்துவாங்க. They use this horses in battles because it is fast and they can do lot of things on that. அந்த குதிரையானது வேகமான மிருகமாக இருக்கிறபடினால அந்த மிருகத்தை யுத்தங்களை எல்லாம் செயல்படுத்துவாங்க. ஆனா அந்த குதிரையானது அது பயங்கரமாகவும் வேகமாக ஓடுகிறதாகவும் வல்லமை நிறைந்ததாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடிவாளத்தினால மனிதனை என்ன பண்ண முடியும்? கட்டுப்படுத்த முடியும். Even though it was swift and fast and mighty, we can tame or control that horse by a small leather belt called bridle. Amen. அது அவ்வளவு சக்தி வாய்ந்த மிருகமாக இருந்தாலும் அந்த கடிவாளம் என்று சொல்லுகிற அந்த தன்மையை வைத்து அந்த குதிரை என்ன பண்ண முடியும்? எந்த திசைக்கு நாம் போக விரும்புகிறோமோ அந்த திசையில் நாம் திருப்பலாம். With the use of the bridle, I can turn the direction of the animal which I want to go. அதே போல கப்பல் பாருங்க, கப்பல் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. ரொம்ப பெருசா இருந்தாலும் சுக்கான் என்று சொல்லுகிற அந்த சிறு
அந்த லிவர் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய கப்பல் எந்த திசைக்கு போகணுமோ அந்த திசைக்கு ஏற்ப அதை திருப்ப முடியும். Even though ship is huge, so large, it can be turned to a desired direction by just simply turning the rudder. Amen. அதே போல ஒரு பெரிய காடு, இப்ப நம்ம பாக்குறோம்ல பிரேசில் அமேசான் காட்டுல ஃபயர், கலிபோர்னியால பற்றி எரியுது. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு கேர்லெஸ் சின்ன ஃபயர், யாராவது ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு போட்டு போயிட்டு இருப்பான், அதனால வர காடு வீடு எல்லாம் பத்தி எல்லாம் நாசமாக போகிறது. The big forest can be burned down by a small fire that is thrown down carelessly. Amen. அதே போல இந்த நாவானது என்ன பண்ணுதா, என் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது. Hallelujah. Like how the bridle turned the horse, how the rudder turned the ship, how the small fire destroyed the forest, this tongue of mine turns the direction of my life and also destroy my life. Hallelujah. Hallelujah. Do you know what is the dirtiest part of our body? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மிக அழுக்கான ஒரு பகுதி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிறது இல்ல. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மிக அழுக்கான பகுதி என்று பார்க்கும்போது நம்முடைய வாய். The most dirtiest part of our body is our mouth. Do you know that? அப்ப இந்த நாவானது வசனம் சொல்லுகிறது மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது. அது it is a restless evil, the Bible says. அது மாத்திரமல்ல, அந்த நாவானது விஷத்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது. Not only that, the tongue is a deadly poison and a restless evil. And the final verse says that அது ஒரு மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தை என்னங்க பண்ணிடுதுங்க, நரகத்தின் நேராக போகும்படிக்கு கொளுத்தி விடுகிறது. And also this tongue can set a person's life on fire of hell. Hallelujah. Hallelujah. அப்ப ஒவ்வொருத்தர் நாக்குல என்ன இருக்குதுங்க, என்ன இருக்குது, பவர் இருக்குது, ஃபயர் இருக்குது. ஆமென். நம்முடைய நாவில் என்ன இருக்குதுங்க, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை, ஆயுள் வாழ்க்கையை கொளுத்தி விடுகிற அந்த தீங்கான நரகத்துக்கு ஏதுவான அக்கினி நம்முடைய ஒவ்வொருடைய நாவிலும் இருக்கிறது என்று சொல்லி இங்க யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் யாக்கோபு சொல்லுகிறார், எல்லா மிருகங்களையும் மனிதன் அவன் என்ன பண்ணிருக்கான், டேம் பண்ண வச்சிருக்கான். ஆனா மனிதனுடைய நாவை என்ன பண்ண முடியல, அவனால டேம் பண்ண முடியவே இல்லை. Here James says, the next verse, man has tamed all kinds of animals, even the seas of the creatures of the sea, but no man can able to tame the tongue. யாக்கோபு சொல்லுகிறார், மனிதன் பறவைகளை என்ன பண்றான், நீங்க சர்க்கஸ்லாம் போயிருக்கீங்களா, அந்த சிங்கம் பாரு அவன் சொன்னா அது கேட்கும், எலிஃபண்ட் அவ்வளவு பெருசா இருக்குது அவன் சொன்னா கேட்கும். அவன் man has the ability to tame everything, but he is very unable to tame his own tongue. மனிதனால எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும், அடக்கி ஆள முடியும். ஆனால் தன்னுடைய நாவை ஒரு மனிதனால என்ன பண்ண முடியல, அடக்கி ஆள முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல வரவங்க பார்த்து சொல்லுங்க, நம்முடைய நாவை நம்ம அடக்க முடியும். சொல்லுங்க பாப்போம். We cannot control our tongue. We cannot control our tongue. சொல்லுங்க, நம்ம நாவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமென். Let us turn to, we are going to see what the scripture says about my tongue. வேதம் இந்த நாவினுடைய வல்லமை என்ன என்று சொல்லுகிறதை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. 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 Let us turn to James chapter 1 verse 26. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். Hallelujah. Hallelujah. As life and doctrine is very important, in the same way my speaking and the confession of my faith is also very important. எப்படி உபதேசமும் ஜீவனும் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறதோ, இருக்க வேண்டுமோ, அதே போல என்னுடைய வாயின் பேச்சுகளும் என்னுடைய நான் அறிக்கை செய்கிற விசுவாசமும் ஒன்றாக இருக்க வேண்டும். Hallelujah. You cannot be spiritual and have loose tongue. That means
your faith is not valid. நீங்க ஆவிக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டு நாவை அடக்க முடியாதவர்களாக இருந்தீர்களானால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய பேச்சும் முரண்படக்கூடாது. Your speaking and conversation should not contradict the faith that you profess or confess. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய வார்த்தையானது அதற்கு நேர்மாறாக செயல்படுமே ஆனால் இருக்குமே ஆனால் உங்கள் விசுவாசமும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வஞ்சனை உள்ளதாக உங்களை வஞ்சித்துக் கொள்வீர்கள். You claim and profess that I am a Christian, I am a believer, but the words that you speak is totally contrary to what you confess and profess. You deceive yourself. The Bible says your religion is meaningless. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது, உங்களுடைய கிறிஸ்துவம், நீங்க சொல்றீங்களா நான் கிறிஸ்டியன், அது வீணானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Your words describe how spiritual you are. நீங்க கிறிஸ்துவர்களாக இருந்தீங்கன்னா உங்க பேசுகிற வார்த்தையை வைத்து உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்வை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். How spiritual you are can be determined by not how you praying and worshiping. How spiritual you are can be determined by how you talk every day to believers and unbelievers. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி நம்ம நிர்ணயிக்க முடியும்? பாடுவதில்ல, நம்ம ஆராதிப்பதில்ல, ஜெபித்ததில்ல இல்லங்க. அனுதினமும் விசுவாசிகளோடும் அவிசுவாசிகளோடும் நீங்கள் எப்படி பேசுறீங்க, கலந்துரையாடுகிறீர்கள், அதை வைத்து தான் நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நாம் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய வார்த்தை வைத்து நாம் அளந்து விட முடியும். ஆமென். We can measure a person or understand a person by his own words. Hallelujah, hallelujah. So வார்த்தையை வைத்து, ஒரு மனுஷன் பேசுற வார்த்தையை வைத்து அவர் எப்படிப்பட்டவர், எத்தன்மை வாய்ந்தவர் என்பதை நாம் கண்டுபிடித்து முடியும். Hallelujah. By the words that the person talks and speaks and converse, we can able to discern and understand that person how spiritual he is. Whether it is spiritual or not spiritual, we may able to understand. Hallelujah, hallelujah. So my speaking should not contradict my faith. Hallelujah. என்னுடைய பேச்சு என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ண கூடாது? விசுவாசத்துக்கு நேர்மாறா இருக்க கூடாது. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க turn to the person and tell them, my speech should not contradict my faith. சொல்லுங்க பார்க்கலாம், என் விசுவாசம் என்னுடைய பேச்சுக்கு முரண்பாடாக இருக்க கூடாது. If it is like that, you're calling yourself Christian, your religion is waste, the Bible says. Amen. அப்படி என்னுடைய பேச்சு ஒருவேளை என்னுடைய விசுவாசத்துக்கு முரண்பாடாக இருக்குமே ஆனால் என்னுடைய மதம், மார்க்கம், கிறிஸ்துவம் வீணானதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதீர்களாக. நம்ம அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்தபடினால நீங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் போதகர் ஆயிடாதீங்க என்று சொல்லி வேதம் சொல்லு. போதகர்னா பாஸ்டர் இல்ல, டீச்சர்ஸ். என்னங்க அப்படி என்ன சொல்லுங்க, நீ டீச்சர் ஆவதற்கு, போதகர் ஆவதற்கு, மற்றவங்களுக்கு வார்த்தை எடுத்து சொல்வதற்கு முதன்மையான காரியம் என்னன்னா உங்களுடைய இன்டெலெக்ட் இல்ல, உங்களுடைய கரிஷ்மா இல்ல. முதலாவது ரிக்வயர்மெண்ட் என்னன்னா பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் செயல்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆமென். Before you could teach, the one of the number one principle or requirement for you to be a teacher or an advisor or a counselor or a pastor, the first requirement is not your education, not your certificate, but you should be a person who preaches what you practice. Amen. You should be a person who practice what you teach. Hallelujah. That's why whenever Jesus saw the Pharisees and Sadducees, he was very upset. Why? Because they taught but they did not do. அவையெல்லாம் எப்போதும் பாத்தீங்கன்னா இயேசு பரிசேயர்களும் சதுசேயர்களையும் கடிந்து கொள்வார். என்ன கடிந்து கொள்வாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையிலேன்னு வர.
என்ன சொல்லுவாரு? You whitewash tomb. அந்த காலத்து பாஸ்டர்களை பார்த்து, ஏன்னா they speak, they teach, but they don't do. அவங்க பிரசங்கம் பண்றாங்க, கற்றுக் கொடுக்கறாங்க, அவர்களை ஆனாலும் அவங்க என்ன பண்றதுல செயல்படுத்தாதவர்களாக வாழாதவர்களாக இருந்தபடினால இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. Hallelujah. So before you advise, before you give counsel, before you teach, this is, you need to understand, you should be a person who does what you preach. நீங்க ஆலோசனை சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க புத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது புரிந்து கொள்ளணும், நீங்கள் சொல்லுகிறதை, கற்றுக் கொடுக்கிறதை, ஆலோசனை கொடுக்கிறதை வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்துல யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க நீதிமொழிகள் 18 20 21. நீதிமொழிகள் 18 20 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். The tongue has power as well as power of life as well as the power of death. நாவில என்ன இருக்குது? நாவில என்ன இருக்குது? The power of life as well as the power of death. அப்படினா என்ன அர்த்தம்? Your tongue has the power to produce life and also your tongue has the power to produce death. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா 21வது வசனம், நாவினுடைய அதிகாரத்துல, உங்க நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்குல ஜீவனை பிறப்பிக்கவும் மரணத்தை பிறப்பிக்கவும் அதிகாரம் உண்டு. ஆமென். Your tongue is the fountain or the source or the essence for life as well as death. உங்க நாவின் வார்த்தையானது ஜீவனுக்கு ஊற்றாக இருக்கலாம், அதே நேரத்துல உங்கள் நாவின் வார்த்தையானது மரணத்துக்கு ஊற்றாகவும் இருக்கலாம். அல்லேலூயா. அந்த அடுத்த அந்த 21வது வசனத்துல செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது, படிங்க பார்க்கலாம். நீ ஜீவனை பேசினால் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள், மரணத்தை பேசினால் சொல்லுங்க, if you speak life you will receive life, but if you speak death you are going to receive what you have spoken. Amen. அவனவன் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். verse 20 says, 20வது வசனம் பாருங்க, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவனுடைய வாயின் பலனால் அவனுடைய வயிறு நிரம்பும். From the fruit of the mouth a man's stomach is filled. It's not talking about food, it talks about the words. இந்த வார்த்தையான இந்த வசனமானது சாப்பாட்டை குறித்து பேசல, நம்ம பேசுகிற வார்த்தை குறித்து பேசுகிறது. அடுத்து அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். With the harvest from his lips he will be satisfied. அவன் வாயிலே வார்த்தையினால என்ன பண்ணுவான்? அவன் திருப்தியாவான் என்று வேதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தையானது விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆமென். Our words are compared to seeds. Amen. What is there in the seed? விதையில என்ன இருக்கு? விதையில என்ன இருக்கு? விதையில ஜீவன் இருக்கிறது. Amen. In every seed there is a potential to bring forth life. ஒவ்வொரு விதையிலும் ஜீவனை கொண்டு வருகிற வல்லமையானது ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Let us turn to our normal day-to-day life. A parent's words, parents பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வார்த்தையானது, என்கரேஜிங் வார்த்தையானது ஒரு பிள்ளை மகனையோ மகளையோ அவனை என்ன பண்ண உற்சாகப்படுத்தும். அந்த பிள்ளையை என்ன பண்ண உற்சாகப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், திடப்படுத்தும். But if the parents speak words of hostility, it will break the child's spirit. ஆனால் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சீர்கேடான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசும் பொழுது அந்த பிள்ளையினுடைய ஆவியானது உடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah, hallelujah. See, we can see in this world, many children, they have more friends than the parents and the family siblings.
ஹலோ, நம்ம இந்த கால உலகத்துல பாக்குறோம், நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் கூட பிறந்தவங்க அவங்க கிட்ட இருக்கிற அன்பை பார்க்கணும், வெளியே இருக்கிற நண்பர்கள் கிட்ட இருக்கிற அன்பை மிகவும் விரும்புவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்பா அம்மா எப்ப என்ன பண்ணிருப்பாங்க, நீ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, நீ தண்டண்டா, நீ வேஸ்ட் தானே போவே, நான் சம்பாதிச்சதெல்லாம் நீ வீணாப்படுத்துறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையினுடைய ஆவியானது என்னங்க பண்ணுது, உடைந்து போகிறது. If the parents keep on abusing the child, you are useless, you are stupid, you are fool, you are good for nothing, the child's spirit is getting crushed. Hallelujah. Many children they grow up in their life with bitter and hatred towards their own parents. அப்படிப்பட்ட குடும்பத்துல வாழ்க்கையில வாழ்ற பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்து வளரும் பொழுது கசப்பு இருதயம் உள்ளவர்களாக, கடின இருதயம் உள்ளவர்களாக அவர்கள் வளருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். But if the parents speak comforting words, encouraging words, that child can grow up into a responsible citizen of the country, of the home, as well as the church. ஆனால் அந்த பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து நன்மையான வார்த்தைகளை, உபதேசங்களை, அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரிய வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஆவியானது உற்சாகம் கொள்கிறது. அவர்கள் வளர்ந்து சமுதாயத்திலும் வீட்டிலும் சபையிலும் பொறுப்புள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். Hallelujah. I just want every one of you to just close your eyes and bow your heads and just pray this morning time. I pray this service today, this morning time will be a service of healing and deliverance. நம்ம எல்லா கண்களை மூடி ஒருவேளை கூட நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்க இருந்தீங்கன்னா, நீ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம், தண்டம், நீ வேஸ்டா, என்னால அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில பேசியிருந்தாங்கன்னா, இந்த காலை வேளை அவங்களை மன்னிங்க. If your parents have spoken those words of hostility over you, words of hostility, words of anger, words of, that crushed your spirit when you are a child, when you are young, that made you to wander away. அவங்க பேசின வார்த்தையினால பொறுத்துக்கொள்ள முடியாமல் நீங்கள் உங்கள் பொறுப்புகளை விட்டு சிதறடிக்கப்பட்டு வாழ்க்கையின் தடம் மாறி போயிருப்பீர்களானால், இந்த காலை வேளை அறியாம செய்தபடினால நீங்க தயவு செய்து காலை வேளை அவங்களை மன்னிங்க. அப்பா அம்மாவை மன்னிங்க. ஆண்டவரே மன்னிக்கிறோம்ப்பா எங்க அப்பா அம்மாவை. And if you are a parent this morning time, ஒருவேளை நீங்க இந்த காலை வேளை பெற்றோரா இருப்பீர்களானால், உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்கள் அப்படி பேசி இருப்பீர்களானால், ஆண்டவரை மன்னிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளை பார்த்து நான் அப்படி பேசிட்டேன், மன்னிங்க. If you are a parent, if you are a father and your mother, you have spoken these kinds of words over your child, ask God to forgive you in this morning time. Your word can build your child or your word can break your child. உங்களுடைய வார்த்தையானது உங்களுடைய பிள்ளையை கட்ட முடியும், இல்லை என்றால் உங்கள் பிள்ளையை சீர்கெடுக்க முடியும். ஜோமனுங்க இந்த காலை வேளை, ஆண்டவரே என் பிள்ளை நோக்கி நிறைய வார்த்தை பேசுறாங்க, மன்னிங்க. ஜோமனுங்க இந்த காலை வேளை, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஹீலிங் உண்டாகட்டும். Let there be healing in this morning time, Lord Jesus. Let there be healing. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பரிகாரியாக்கி கர்த்தர். ஆண்டவரே Lord, you are the Lord that healeth us. Lord, we need this healing. Hallelujah. Every emotional damage, every character damage has been done because of those words in our lives. Oh Lord, we choose to forgive and we choose to ask forgive. ஆண்டவரே இந்த காலை வேளை அந்த வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு சீர்கெடுக்கப்பட்டது. ஆண்டவரே இந்த காலை வேளை ஆண்டவரே எங்களை மன்னியும். எங்க அப்பா அம்மா கூட மன்னிங்க ஆண்டவரே. அவங்க அறியாமையில பேசிட்டாங்க, அவங்கள நம்ம மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை அனைவருடைய இருதயங்கள்ல குணப்படுதலை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த காலை வேளை God is sending healing in many of your spirit and your heart in Jesus name. Hallelujah.
அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தயவு செய்து கால் பண்ணி அப்பட பேசுங்க. உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசினீங்கன்னா உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா அநேக நேரங்களிலே நாம் பேசுகிற வார்த்தைகளானது கொடிதான வார்த்தைகளாக இருக்கு. Sometimes we speak words that is so hard and bitter, it breaks relationships. ஆமென். சில வேளையில நம்ம கோபத்துல மூர்க்கத்துல வார்த்தைகளை பேசுகிறோம். அது என்ன செய்யுதுன்னா உறவுகளை முறித்து விடுகிறது. ஆமென். என்ன பண்ணுது? உறவுகளை முறித்து விடுகிறது. One of the beautiful relationship is with husband and wife. ஒரு அருமையான ஒரு உறவு என்று பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவாரு? நீ இல்லனா என்னால சொல்லுங்க பாக்கலாம். என்ன பிரதர்? இருந்துனா இருக்க முடியாதா, இல்லனா இருக்க முடியாதா? திருமணத்துக்கு முன்பாக பேசுகிற வார்த்தைகள் தேன் ஒழுகிற வார்த்தை போல இருக்கும். ஆனா திருமணத்துக்கு பின்பாக பேசுகிற வார்த்தைகள் அவங்க முள்ளுல குத்துற மாதிரி இருக்கும். Before marriage, all the words were beautiful, all the words were loving, all the words were filled with compassion. But after marriage, the words that spoken, piercing the heart with one another. Hallelujah, hallelujah. Those words will not allow the husband and wife to love one another. அப்படிப்பட்ட வார்த்தைகளானது கணவனும் மனைவியும் ஒருவரை நேசிக்க விடாமல் தடுத்து விடுகிறது. ஆமென். That careless word, that hasty word has broken many relationships in the families. குடும்பத்துல சண்டை போடுறோம், அந்த நேரத்துல வாய் தவறி கோபத்துல பேசுகிற வார்த்தைகள் உறவுகளை முறித்து விடுகிறது. ஆமென். தாத்தா முப்பாட்ட காலத்துல இருந்து வந்த சொந்தங்க திடீர்னு சண்டைனால என்ன ஆயிடுச்சு? பிரிந்து விட்டது குடும்பம். We have been a great family for many generations. Because of that fight, because of that words, the families has been disturbed and divided. Hallelujah. வார்த்தைகளானது சமூகத்திலேயும் பாதிப்பை கொண்டு வருகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Even the words can bring such an effect and harmful effect on the society if it is not carefully spoken. Hallelujah. அது மாத்திரமல்ல, சகோதர சகோதரிக்குள்ளாக சபைகளிலும் வார்த்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது பிரிவினை கொண்டு வரும். Hallelujah. The words that is not spoken among brothers and sisters, even in the church, if it is not spoken properly, careless words, harmful words, it is going to bring division, fights and quarrels among one another. Hallelujah. Hallelujah. Thirdly, the Bible talks about hurtful words. காயப்படுத்துகிற வார்த்தைங்க. Amen. There are certain words will wound us. Amen. Years will pass, but still the wound is still there. சில வார்த்தைகள் அப்படிப்பட்ட கொடிதான வார்த்தைகளாக இருக்கும். அது மனிதனுடைய இருதயத்தை காயப்படுத்தி விடுகிறதாக இருக்கிறது. வருடங்கள் கடந்து போய்விட்டது, ஆனால் இன்னும் காயங்கள் மாறவில்லை. Amen. Many of us are forgiven, but still we are not good people. வருடங்கள் கடந்து விட்டது, மன்னித்து விட்டோம், ஆனா என்ன பண்ணல இன்னும்? Hallelujah. The word is like a sword. It can pierce the deepest part of any human being. அந்த வார்த்தையானது அந்த பட்டயத்தை போல மிகவும் கூர்மையானது. ஒரு மனிதனுடைய உள்ளான பாகங்களையும் அது பெயர்க்கத்தக்கதாக, உருவ குத்தத்தக்கதான வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். Hallelujah. Hallelujah. Words has power to break a person's confidence. வார்த்தையான ஒரு மனிதனுடைய தைரியத்தை, விசுவாசத்தை, நம்பிக்கை கூட உடைக்கிற வல்லமை வார்த்தைக்கு இருக்கிறது. வாயின் வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:18 எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். பட்டயத்தை போல குத்துகிற வார்த்தைகள் உண்டு. ஆமென். அவங்க வார்த்தை என்ன பண்ணுமா? பட்டயத்தை போல
அது குத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காயம் என்னது? வருடம் அப்படியே தொடர்ந்து இருக்கும். அது என்ன பண்ண முடியாது? ஹீல் ஆவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இந்த நாவானது என்ன பண்ணுதுங்களா? நம்மை பாவத்துக்குள்ளாய் தள்ளி விடுகிறது. ஆமென். Our own tongues has the power to lead us into sin. நம்முடைய வார்த்தைகளானது பாவத்துக்குள்ளாக நம்மை விழ செய்து விடுகிறது. ஆமென், ஆமென் சொல்லாமே. என்ன மாதிரி வார்த்தைகள் பாவத்தில் என்னை தள்ளி விடுகிறது என்று வேதம் நிறைய சொல்லுகிறது. நீதிமொழிகள்ல நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. The Bible talks about a lot about different kinds of words. Our talking, different way of talking can lead us into sin. நீதிமொழிகள் அதை குறித்து நிறைய பேசுகிறது. The book of Proverbs talks a lot about that. Number 1, முதலாவது புறங்கூறுதல், gossip. என்னங்க? gossip. இந்த புறங்கூறும் அந்த gossip பண்றவங்க கூட ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த கோல் சொல்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக் தெரியுமா? நான் சொன்னதை என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரி 100 பேர்கிட்ட அவர் சொல்லிட்டு இருப்பாரு. A person gossiper, he has a tactic. What is the tactic? What I told you, don't share with anybody. But already I shared with more than 100 people. A gossiper will not come to rest. புறம் கூறுகிறவன், கோல் சொல்லுகிறவன் அவன் இளைப்பாறுதலுக்குள் வருவதில்லைங்க. ஹல்லேலூயா. அது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன இருக்கும்? இதே வேலை தான் இருக்கும். ஆமென். This gossiper does not rest day and night, all through the day. This is his work. Amen. அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா backbiting. என்ன பாத்தீங்கன்னா? backbiting, பின்னாடி போய் பேசுறது. என்ன சொல்லுங்க? ஹல்லேலூயா. முன்னாடி பாத்தீங்கன்னா praise the Lord. உங்களை போல ஒருத்தரும், உங்களை போல பாடுறது யாருமே இல்லை, உங்களை போல கிட்டார் வாசிக்கிறதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த காடு வாசிக்கிறவன் என்ன காடு வாசிக்கிறேன், நான் ஒண்ணு சொல்லுகிறேன், இவன் ஒண்ணு வாசிக்கிறேன். பின்பாக சென்று பேசுவது, முன்பாக முகஸ்துதி செய்வது, பின்பு போய் என்ன பண்ணுவது? அவர்களை குறித்து தவறாக பேசுவது. ஆமென். இந்த காலை வேளையில நான் தான் சொல்றேன்னா, இந்த சர்வீஸ், let this be a healing and deliverance service. None of us are perfect. ஒருவேளை இந்த பாவம் எனக்குள்ள இருக்குமே ஆனால் ஆண்டவரே நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த பாவத்தை குறித்து எனக்கு உணர்த்தினபடி நான் நன்றி ஆண்டவரே சொல்லி மாற்றிக்கொள்ளணும். ஆமென். If you are in this place, all of us are in the same boat. If you are in this place convicted of that particular sin, ask God, Lord, this is me. It's me. They're talking about me. I want to change. I don't want to be in the same like that. Hallelujah. Hallelujah. அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிற நாவு, deceptive tongue. எப்படிங்க? வஞ்சிக்கிற நாவு. ஹல்லேலூயா. அவங்க அப்படி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்பிடுவீங்க. ஆமென். They'll come and talk to you in such a way, so sweet, you will believe all that they saying is true. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க வந்து அப்படி பேசுவாங்க, அவங்க பேசுறத பார்த்தா நமக்கு சந்தேகமா வராது. அவங்க பேசுறதெல்லாம் உண்மை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற பொய்யை என்ன பண்ணணும்? நாம நம்பி விடுவோம். Deceptive tongue. Hallelujah. Fourth, நான்காவது பிரிவினையின் நாவு, divisive tongue. ஆமென். கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாதது. அதுல ஒரு காரியம் என்னன்னா சகோதரருக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிறது. ஆமென். God hates 6 sins, 7 are abomination to 7 sins, 6 are abomination to him. One of that sin is making division between brothers. Hallelujah. Hallelujah. 2 brother 2 sister ஒண்ணா இருக்குது சில பேருக்கு பிடிக்காது. ஆமென். சில பேர் ஒண்ணா சேர்ந்து அவங்க ரூம்ல ஜாம் பண்றாங்க, சில பேருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. If some people stay together, brothers and sisters stay together, somebody will not like it. Amen. Hallelujah. பிடிக்காது. நம்ம என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது பிரிவினை ஏற்படுத்தி விடுவார்கள். சகோதரருக்குள்ளே விரோதத்தை ஏற்படுத்துகிறது கர்த்தருக்கு அருவருப்பானது. Instigating one another. Do you know what he told me? நீ நினைக்கிற அவன் ஃப்ரெண்டுன்னு உன்னை பத்தி என்ன தான் சொல்லுகிறான்? நேற்று வந்து
You think that he is a very good friend of yours. Do you know what she told about you yesterday? Divisive tongue. Divisive tongue. Amen. The fifth word is slanderers. தூற்றுகிறவர்கள். Slanderers. Amen. தூற்றுகிறவர்கள். Hallelujah. அவங்க வாயிலிருந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை சலரமா வரும். When you see that slanderer means dirty words, filthy words will come just freely like from an Oxford dictionary. அவங்க வாயிலிருந்து சரளமா வரும். நம்ம டிக்ஷனரி இருக்கிற இல்லாத வார்த்தை கூட அவர்கள் பேசுவார்கள். Slanderers. நல்ல காரியம் நடந்தாலும் அதையும் தூற்றுவார்கள். கெட்ட காரியம் நடந்தால் அதையும் தூற்றுவார்கள். They will slander the good things also. They will slander the evil things and bad things also. Slanderers. Hallelujah. Sixthly, fits of rage. கோபத்தின் வார்த்தைகள். கோபத்துல சில பேர் பேசுற வார்த்தையை பாருங்க. Amen. You have to see people speak in anger. Amen. கோபத்துல பாக்குற பேசுற வார்த்தைகளை பார்க்கணும். இவங்களா அது அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்கு. The Bible says, Psalm chapter 4 verse 4, நீ கோபம் கொண்டாலும் even if you get angry, please do not sin. What is the connection between anger and sin? கோபத்துக்கும் பாவத்துக்கும் என்னங்க கனெக்ஷன்? ஆமென். கோபம் வந்தா ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் செய்யறது பேசுவான். ஓவரா கோபம் வந்தா அடுத்து என்ன பண்ணுவான்? அதனால தான் முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ கோபம் கொண்டாலும். That's the first thing a man does when he gets angry. What he does? He speaks, outburst his anger. Secondly, what he says, if the anger increases, he will use his power. Amen. Hallelujah. 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 One thing I want to tell you, if you are a man beats your wife, you are not a man. Hello? If you are a man beating your wife, you are not at all a man. You can never become a man of God. ஒரு மனைவியை கை தூக்கி அடிக்கிறவன் மனிதன் அல்ல. நீ தேவனுடைய மனிதனா மாறவே முடியாது லைஃப்ல. ஆமென். ஹalleluya. I'm not supporting the sisters. This is the fact. ஆமென். ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோபத்தை என்ன பண்ணோம்? கோபத்துல வார்த்தைகள், அதான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல யாக்கோபு சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் கோபம் கொள்வதற்கு மிக தாமதமாயும் இருக்க கடவுள். James chapter 1 அது 1ஆம் அதிகாரத்துல இருக்குது ஒருவர். So everyone quick to listen. என்னங்க? Quick to listen, slow to speak, much slower to become angry. Amen. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், கேட்பதற்கு தீவிரமாயும் ஆனா நம்ம என்ன ஆயிடுதுங்க, மனுஷனுடைய தன்மை என்னதுங்க, ரிவர்ஸா போயிடுது. என்னது? Human nature, how we handle it? First thing anything happen, we become angry. We speak. Lastly, when anger gets down, cool, only we will try to listen. Amen. நான் உங்களை பத்தி எல்லாம் பேசல. அடுத்து பாருங்க, flattery words, மயக்குகிற வார்த்தைகள். Flattery words, மயக்குகிற வார்த்தைகள். ஹalleluya. இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கப்பா, ப்ளீஸ் இந்த அவளா எனக்குள்ள இருக்குமேனால் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. Flattery lips. Amen. To get a benefit from a person. To get a benefit from a person, you will speak nice words. Oh, you're so good. அன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, நான் உங்களை மாதிரி யாருமே இல்லை. சிஸ்டர் அன்னைக்கு வந்து நீங்க வந்து இல்லைன்னா லைஃப்ல ஒண்ணுமே இருக்காது. அந்த ஹெல்ப் பண்ணீங்க, இது கூட பண்ணிடுங்க. Flattery words. Amen. மயக்குகிற மாயமாலமான வார்த்தைகள். Hallelujah. Hallelujah. அடுத்து பாத்தீங்கன்னா careless words, கவனமற்ற வார்த்தை. ஆமென். கவனமற்ற வார்த்தை. என்னன்னு அப்படியே பிதற்றிக் கொண்டே இருக்கணும். ஒரு குடிகாரன் எப்படி பிதற்றுகிறானோ அது போல வார்த்தைகளை கொண்டு பிதற்றுவது. As a drunken man speak his words carelessly, this man also speak
this woman also speak lot of words. Amen. நிறைய வார்த்தைகளை பேசுவது. The Bible talks about tongues of angels and unknown tongues. வேதம் தூதர்களின் பாஷைன்னு ஒன்று பேசுகிறது, அந்நிய பாஷை என்று வேதம் பேசுகிறது. மூன்றாவது ஒரு வார்த்தை குறித்து, மூன்றாவது ஒரு நாவை குறித்து வேதம் பேசுகிறது. அது என்ன தெரியுமா? இரட்டை நாவு. என்னதுங்க? A double tongue. What is that? Here James says, from the same spring sweet water and salt water cannot come. From the same mouth praise and curse cannot come. In the same tree fig and olive cannot come. இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார், ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் உப்பான தண்ணீரும் வருவதில்லை. அதுபோல ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வருவது இல்லை. ஒரே மரத்துல ஒலிவ கனிகளும் திராட்சை கனிகளும் கிடைப்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். Hallelujah. The Bible talks about double mind, double heart and also double tongue. Amen. வேதமானது மூன்று காரியங்களை குறித்து சொல்லுகிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இரு இதயம் உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். இரு நாவு உள்ளவர்கள் துதிக்கிறாங்க, காலையில சாயந்தரம் என்ன பண்றாங்க? சபிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில வந்து அந்நிய பாஷை, வெளிய போனா என்னது? லோக்கல் பாஷை. In the church we speak in tongues, but the moment we go out we speak our local language. Hallelujah. Hallelujah. The double tongue itself shows that you have double character. அந்த ரெண்டு விதமான செயல்படுகிற நாவை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம், நீங்கள் ரெண்டு மாதிரியாக செயல்படுகிற மனிதர் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து முன்னாடி போலாமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சொந்த வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய். The word of God says, by your own mouth you have been caught. Amen. There are certain things called self-imposed chains and bondages and curses. சுயமாய் நான் பேசின வார்த்தைகளினாலே நான் கட்டப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாகி சாபத்துக்குள்ளாகிற வார்த்தைகளும் உண்டு. ஆமென். எழுதிக் கொள்ளுங்க. Self-imposed words that I have spoken brought me into chains, bondages and curses. சுயமாய் என் வாழ்க்கையிலே நான் என்னை குறித்து பேசின வார்த்தைகளானது என்னை கட்டி வைத்திருக்கிறது, என்னை கேட்டுக்குள்ளாக மறைத்து வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாபத்துக்குள்ளாகவும் என்னை நடத்தி விட்டிருக்கிறது. ஆமென். Self-imposed curses. எழுதிக் கொள்ளுங்க. சுயமாய் நான் பேசின, என்னை குறித்து நான் பேசின வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன உங்களுக்கு வார்த்தையானது விதையை போலவும் இருக்கிறது, வாளை போலவும் இருக்கிறது. அதே போல வார்த்தையானது சங்கிலியை போலவும் கட்டி வைக்கிற தன்மை உள்ளதாக இருக்கிறது. I told you, word is like a seed that grows, word is like a sword that cuts, and also word is like chains that can bind a person. That can bind a person. சுயமாய் நான் என்னை குறித்து என்ன பேசியிருக்கிறேன்? சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, இனி நான் என்ன பண்ணணும்? Some people says like this, Lord, there is no point in living, let me die. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மரணத்தை உங்கள் வாழ்க்கையின் மேல என்ன பண்றீங்க? பேசுகிறீர்கள். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரே நான் மரித்து போகட்டும் என்று நீங்கள் பேசும்போது என்ன தெரியுமா பேசுறீங்க? உங்க வாழ்க்கையை குறித்து நீங்களே மரணத்தை பேசுகிறீர்கள். அல்லேலூயா. மரணத்தை பேசுகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை காட்டிலும் எல்லாரும் முன்னாடி போறாங்க, நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே. நீங்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். But everybody is doing well in my life, everybody is happy, but look at my life, I am so unlucky. You are going to become unlucky. வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையில என்ன பண்ணிச்சு தெரியுமா? நீங்க பேசின வார்த்தை உங்களை கட்டி விட்டது. The word that just you spoke over yourself has just bound you.
The more word you speak, the more chain you're going to get caught into. நீங்க எவ்வளவாக உங்க வாழ்க்கை குறித்து நீங்களே பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவாக சங்கிலிகள் உங்கள் வாழ்க்கையில கட்டப்பட்டு இறுக கட்டப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அது மாத்திரமல்ல, அநேக நேரத்துல என்னுடைய உற்சாகத்தை என்ன செய்து விடுகிறேன், அநேக நேரத்துல சில பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிடுறேன். ஹலோ, in my hastiness, in my happiness, in my emotional driving, I make hasty promises. Hallelujah, hallelujah. அந்த எமோஷன் ரொம்ப ஹை ஆயிடுது. அந்த அம்மா கையை பிடிச்சு சொல்லுறீங்க, ஒண்ணுமே பேசல, டிசைட் ஆகல, கடைசி வரைக்கும் நான் கூட. Amen. We have not spoken anything, we have not agreed upon anything, but immediately you just hold that person's hand and say, promises something. நான் கொடுக்கிறேன், நான் செய்றேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், அவசரத்துல ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணி விடுகிறோம் யோசிக்காம. அல்லேலூயா. When you do that, you are bound for that person. ஒருவேளை அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை ப்ராமிஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நீங்கள் கட்டப்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள். Are you with me? Hallelujah, hallelujah. அது மாத்திரமல்ல, தேவனுக்கென்று சில பொருத்தனையை செய்யணும் பாத்தீங்களா, அந்த பொருத்தனை செய்யும் போது செய்யாமல் போவேனானால் அது சாபத்தை கொண்டு வரும். Amen. If I make a vow to God and I fail to fulfill it, it is going to bring curse into our life. Amen. Hallelujah. ஆண்டவரே, நீ என்னதான் நான் செய்றேன், நான் குடிக்க போறதில்லை ஆண்டவரே, உங்க மேல சத்தியம் ஆண்டவரே, அப்படி செய்து விட்டு மறுபடியும் நீங்க அந்த பழக்கத்துக்குள்ள போவீர்களானால் அது சாபத்தை பெறக்கூடிய. Lord, I'm not going to do this again. Please forgive me. This one time forgive me. Today I promise you I'm not going to do it. Unfortunately, after 1 week you are doing the same thing. What is going to happen? The curse is going to be released on your life. Hallelujah. பொருத்தனைகள் சங்கிலிகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென். அடுத்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொய்யாணை இடுவது. என்ன சொல்லுங்க? False swearing. பொய்யாணை இடுவது. Hallelujah. என்ன பண்ணுங்க? பொய்யாணை. எல்லாத்துக்கும் promise, God promise. என்ன சொல்லுவோம்? God promise, Bible promise. அந்த பிள்ளை மேல கை வச்சு சொல்ற பிள்ளை promise. அது சாபத்தை கொண்டு வரும். ஆமென். சாபத்தை கொண்டு வரும். Not only that, மற்றவங்களுக்காக நீங்கள் கையிட்டு கொடுப்பது. அவன் கடனை நான் கட்டுறேங்க, எமோஷன்ல சொல்லிட்டாரு அவர் அப்படின்னா அந்த கடனார யாரை பிடிப்பான்? Vouching for others, vouching for others' sin and others' debts. மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் விற்று விடுவது. ஜாக்கிரதை. Don't vouch for others. You cannot pay others people's sin. You can pay other people fine, but you cannot pay other person's sin. But by making vouching for others, you are saying that, Lord, I am willing to bear the consequence of his sin also. அந்த மனிதனுக்காக நான் கையிட்டு கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே, அவன் சுமந்த பாவத்தை நானும் சுமக்க நான் ஆயத்த மாட்டேன்னு சொல்லி நான் பாவத்தை சுமந்து கொள்வேன். அப்புறம் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது, do not bear false witness. பொய் சாட்சி சொல்லாதப்பா. என்னங்க? பொய் சாட்சி. நான் பார்த்தங்க, அவன் தாங்க அதுன்னு சொல்லி என்ன பண்ணோம்? இல்லாததை இருக்கிறதை போல பொய் சாட்சி சொல்வது. Amen. Bearing false witness will bring trouble to your lives. பொய் சாட்சி சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை கொண்டு வருங்க. பாதிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து நம்ம நிறைய பேசிக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், the reality, it will happen, yeah, because your words has power. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று சில பேர் கண்ணாடி முன்னாடி, ஆண்டவரே நான் அழகா இல்லை ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே இப்படி என்னை படைத்தீர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களே சபித்துக் கொள்வீர்களானால் அது சாபம் நிஜமாக வாழ்க்கையில் வரும். ஆமென். Lord, I'm not good like others, I'm not fair like others, I'm not, Lord God, beautiful like others. Why you have made me? You are cursing yourself. You are mocking the Creator.
உங்களை விசித்திர வினோதமாய் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? கேலி பண்றீங்க. Hallelujah. Not only that, when you speak this kind of words, you give legal right to the devil to take hold of your life. இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பேசும்போது என்ன பண்றீங்க? பிசாசுக்கு அதிகாரப்பூர்வமாக உங்கள் வாழ்க்கையில நுழைவதற்கு அதிகாரம் கொடுக்கிறீர்கள். Hallelujah. You are giving a legal right to the devil to come and take control of your that position and portion of the life. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது பிசாசு அதிகாரப்பூர்வமாக வாழ்க்கையில அந்த ஏரியா வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கான அந்த அதிகாரத்தை நீங்களாகவே அவனுக்கு கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அந்த விசை கண்ண மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அந்த வேளையில நம்ம எல்லாரும் ஒரு சின்ன வயசுல இருந்து அறிந்தோ அறியாமலோ அந்த பாவத்தை நாம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் பேசிக்கொண்ட சாபங்கள் அநேகம். Over my own life, our own life, we have spoken a lot of negative things, ungodly things. I'm not good, I'm unlucky, I'm unfortunate. உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு. You know what all things you have spoken. You know what all false promise you have made. என்னெல்லாம் அவசரத்துல தெரியாம ஏதோ அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அறியாமல செய்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். மூன்றாவது, செய்த ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணீங்க. நான் அதை பண்ற ஆண்டவரே, இதை பண்ண மாட்டேன், ஆனா அதை மீறி நடந்திருக்கிறீங்க. அந்த குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். பேசுங்க, பேசுங்க ஆண்டவர்கிட்ட, பேசுங்க. அல்லேலூயா. பொய்யான இருக்கிறோம். ஃபால்ஸ் ஸ்வேரிங், பொய்யா. God promise, ஆனா ப்ராமிஸ் பண்ணது பொய்யின் மேல. இயேசு நாமத்துல சொல்றேன், பைபிள் மேல சத்தியமா சொல்றேன், நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். Lord, in your name I promise, on the Bible I promise, but all the things that you promised are a lie. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க எங்களை, மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் பலவீன பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா எங்களை மன்னிங்க. எங்களை சுற்றி இருக்கிற அந்த சங்கிலிகள் நீங்க விழுந்து போகணும். எங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த அரண்கள் நீங்க விழுந்து போகணும். எங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த சாபம் ஆண்டவரே எங்களை விட்டு விலகி போகணும். Lord, let that chain be broken. Let that, Father God Almighty, Lord, walls be broken. Let that curse be undone in Jesus' name. Let that curse be nullified in Jesus' name. அந்த சாபம் என் வாழ்க்கையில என்னை குறித்து நான் பேசிக்கொண்ட அந்த சாபமானது இயேசுவின் நாமத்துல இந்த நாள்ல அப்பா உடைந்து போகட்டும், நிற்காமலே போகட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்துல. Let that curse be broken and come to nothing in the name of Jesus Christ. Hallelujah. Hallelujah. நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Hallelujah. அப்பா இந்த நாளிலும் கூட ஒரு விடுதலை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியில நடந்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். Thank you Father God, for there is a, Lord God, liberty and freedom in our spiritual life. Hallelujah. இந்த சாபங்களினாலும் வருகிற சங்கிலிகள் நம்முடைய மனித கண்களுக்கு தெரிவதில்லை. அது ஆவிக்குரிய ரீதியில கட்டப்படுகிறது. உன்னை சரீர பிரகாரமாக உலக பிரகாரமான வாழ விடாது, செழிக்க விடாது, வளர விடாது. The chains that I'm talking to you is not visible. It is the chains that is bound in the spiritual realm over your spiritual life, which is will not allow you to grow, thrive, establish, be blessed, because these chains has to be broken by the word of the Lord and by the power of the Holy Spirit. இந்த சங்கிலிகளானது கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஆவியானுடைய அபிஷேகத்தினால தான் முறிக்கப்படுது போகும். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அல்லேலூயா. நம்ம ஜெபங்களை கேட்டபடினால நமக்கு நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். Thank you, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளை இந்த ஆராதனை விடுதலையின் ஆராதனையாக இருக்கட்டும், சுகப்படுத்துகிற ஆராதனையாக இருக்கட்டும், கட்டுகளை முறிக்கிற ஆராதனையாக இருக்கட்டும். Let this service be a service of Lord healing, service of deliverance, service of chains being broken, and chains of Father God that is tied us to the bottomless pit shall be broken in Jesus name. ஆண்டவரே, இது அந்தகாரத்தின் இருளுக்கு நேராக எங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சங்கிலிகள் இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக ராஜா. அப்படி செய்கிறபடினால ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த காலை வேளை வேதம் ஒரு குறிப்பிட்ட வாயின் பாவத்தை குறித்து நிறைய பேசுகிறது.
On particular sin of our tongue, the Bible talks a lot. You know what is that? Lies. பொய் என்ற காரியத்தை குறித்து வேதம் நிறைய பேசுகிறது. ஆமென். ஹலோ. ஆமென். இன்னைக்கு நம்ம போகும்போது இந்த இடத்துல இருந்து மாறுபட்டவர்களாக போகணும். மாறினவர்களாக போகணும். ஆமென். When we go out of this place, we need to go as people who are transformed. Hallelujah. The Bible talks a lot about lying. பொய் என்று சொல்லுகிற அந்த பாவத்தை குறித்து வேதம் அதிகமாக பேசுகிறது. What is lie? பாவம் பொய்னா என்னங்க? பொய்னா என்னங்க? சும்மா சொன்னல. பொய்னா என்னங்க? Anything that is opposes and contradict God's truth is a lie. தேவனுடைய சத்தியத்துக்கு எதிர்மாறாக நேர்மாறாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் பெயர் என்னங்க? பொய். எல்லாவற்றுக்கும் பெயர் என்னங்க? பொய். See, in most of our lives, the lies can be not only spoken, can be acted out. பொய் வார்த்தையினால் நான் பேசணும்னு அவசியம் இல்லை, பொய்யை நான் வாழ முடியும். அந்த பொய்யை வாழ்கிறவனை பார்த்து தான் இயேசு சொல்கிறார், மலையக்காரனே. The person who lived out his lies, Jesus calls them hypocrite. Hypocrite means in Greek it is called actor. இந்த கிரேக்க பாஷையில மாயக்காரனே அப்படின்னு என்ன அர்த்தம்னா நடிக்கிறவர்கள். Hallelujah. Hallelujah. A person who is operating in lie, most of the time he will act. He will act as a spiritual person in the church. He will act as a good person in the family. He will act as a good employee in the workplace, and in the secret he will altogether a different person. அந்த பொய்யில வாழ்கிற மனிதன், பொய்யினால நடத்தப்படுகிற மனிதன் எப்படி இருப்பான்னா, சபையில நல்லவனாக அவன் இருப்பான், குடும்பத்தில் நல்லவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் நல்லவர்கள் போல வேஷம் போடலாம், ஆனால் அவன் தனியாக யாரும் பார்க்காத நேரத்தில் அவன் இருக்கிற விதமும் வேற வேஷத்தை தரித்தவனாக இருப்பான். Hallelujah. So the person who operates in lie, he will have definitely a secret life. இந்த பொய்யில வாழ்கிற மனுஷன், பொய்யில நிறைந்து பொய்யினால வாழ்கிற மனுஷனுக்கு எப்பொழுதுமே ஒரு அந்தரங்கமான வாழ்வு என்று ஒரு இருக்கும். Amen. The secret life that no one can see, his wife, his children, his husband or his friends, brother, sister, parent, nobody can see his secret life because he is operating in lie. அந்த பாவத்திலே, அந்த பொய் என்ற பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்கு எப்பொழுதுமே ஒரு ரகசிய வாழ்வு இருக்கும். அந்த ரகசிய வாழ்க்கையை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள், நெருங்கினவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். Hallelujah. Hallelujah. See, all of us told lies in our lives, right? While we are growing, when we are young, the opportunities, the circumstances made us to lie. நம்ம நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில பொய் சொல்லி இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் என்ன அப்படி பார்த்தா நான் மட்டும் தான் பொய் சொல்ல மாட்டேன். நிறைய சூழ்நிலையில பொய் சொல்லி இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்காக, சமாளிப்பதற்காக சில வேளை பொய் சொல்லி இருக்கிறோம். சுய லாபத்துக்காக நம்ம பொய் சொல்லி இருக்கலாம், ஒரு ஆதாயத்துக்காக பொய் சொல்லி இருக்கலாம், அநேக காரியங்களால நம்ம பொய் சொல்லி இருக்கலாம். But I'm telling you, the life that is built on lie is miserable. பொய்யின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையானது நரகத்தில் எப்படி வேதனைப்படுகிறோம் அது போல வேதனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. Amen. Any life that is built on lie is a miserable life. பொய்யின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையானது மிகவும் வேதனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். Hallelujah. Hallelujah. The lies that we have spoken in our lives will always produce guilt within us. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசின பொய்யானது ஒரு காலகட்டத்தில் நமக்கு குற்ற உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். நல்ல நிலைக்கு வந்துட்டு இருப்போம், ஆனா அன்னைக்கு நம்ம பொய்யில செயல்பட்டோம் இல்லையா, அது நம்ம எப்படி என்ன பண்ணோம், அநேக வருடங்களை கழித்து நம்மளை. Amen. The life that is built on lies will bring guilt constantly. Even though we crossed over all that years, these lies that we lived and told will haunt us, torment us. Not only that, if the lie is found out,
If the lie is exposed, it brings shame. இந்த பாவமானது, இந்த பொய்யானது ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டு வெளியரங்கமாகி விட்டால் அது என்ன பண்ணுது? அநேக நேரத்துல நமக்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் பிறப்பிக்கிறது. Hallelujah. And another beautiful thing of the lie is, one lie will lead you to another lie. இந்த பாவத்தினுடைய ஒரு சுழற்சி என்னன்னா, ஒரு பொய்யானது இன்னொரு பொய்ய அது ஆட்டோமேட்டிக்கா பிறப்பித்துக் கொண்டு குட்டி போட்டே இருக்கும். One lie will give birth to another lie. Amen. It will keep on going. Hallelujah. Hallelujah. Some people are very clever. Amen. They will not tell the truth also, they will not tell lie also. சில பேர் ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுவாங்க. அவங்க முழு உண்மையும் சொல்ல மாட்டாங்க, பொய்யும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பேர் என்னது? Half truth is also a lie. Amen. நீங்க முழுசா சொல்லாத சத்தியம் கூட என்னங்க அது பேரு? பொய். Amen. நீங்க முழுசா சொல்லாத பொய் சத்தியம் கூட என்னது? The truth that is not told fully is also called a lie, the word of God says. Amen. Hallelujah. One of the tragic reality of lie is it will not allow you to experience the life and the freedom in Jesus Christ. Amen. இந்த பொய்யானது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஜீவனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சுதந்திரங்களையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. Hallelujah. Hallelujah. So the only antidote for the lie is God's truth. Amen. இந்த பொய் என்று சொல்லுகிற பாவத்துக்கு விமோசனத்துக்கு ஒரே ஒரு மருந்து என்னங்க? கர்த்தருடைய சத்தியம். Hallelujah. Hallelujah. Learn one thing in your life. Amen. So இந்த 1 மணி நேரம் பேசின ஒரே ஒரு சத்தியம் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. Never be afraid to face the truth. Amen. சத்தியத்தை எதிர்கொள்வதற்கு என்ன பண்ணாதீங்க? தயங்காதீங்க. Hallelujah. Hallelujah. A person who lives in lies will always go into hiding. பொய்யில வாழற மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ட்ரபிள் வந்தா முதலாவது அவன் செய்கிற காரியம் என்னமா? ஒளிந்து கொள்வது. Amen. That is not going to help you, but you be a person of integrity. Learn to face the truth at any cost. Amen. சத்தியத்தை எப்பவுமே எதிர்கொள்கிறவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. 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 அப்ப அந்த சத்தியம், அந்த பொய்யானது என்ன பண்ணுதுங்க? என்னை சத்தியத்துல கிறிஸ்துக்குள் இருக்கிற அருமையான வாழ்க்கையை வாழ விடாதபடிக்கு என்னை கட்டி வைத்துள்ளது. These lies will not allow me to live a free life, beautiful life that Christ Jesus has given me. Amen. Hallelujah. Hallelujah. இப்ப பொய்னா என்னன்னு பார்த்தோம், முடிச்சிடலாம். Amen. பொய்னா என்னன்னு பார்த்தோம். நான் மண்டே நினைச்சுக்கிறேன் செமினார் பேசினே இருக்கிறேன். So நம்ம படிச்சோம் பொய்னா என்னன்னு படிச்சோம் இல்லையா? We saw what is lie. Amen. Which person have the tendency to lie? எந்த மனிதனானவன் இந்த பொய் என்ற அந்த பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுகிறான், செயல்படுகிறான் என்று பார்க்கலாமா? Hallelujah. அவன் பொய் சொல்றான், சும்மா சொல்லுவானா? சும்மா சொல்லுவானா? When he tells a lie, he will tell just lie. No, there is a consequence. Amen. So number one, why that person lie? The person who lies is a very insecure person. அந்த பொய் சொல்லுகிற மனிதன் ஏன் அவன் பொய் சொல்றானா? அவனுக்குள்ள என்ன இல்லைங்க? சுய நம்பிக்கை இல்லை. Amen. He is a very insecure person. Amen. Because he is very insecure, he thinks that by telling lies somehow he can manage life. அவன் தனக்குள் சுய நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கிறபடினால எப்படியாவது பொய்கை சொல்லி நம்ம லைஃபை மேனேஜ் பண்ணிடணும், நடத்தினோம்னு சொல்லி இருக்கிறவன் என்ன பண்றான்? பொய் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, இது நல்லா கற்றுக்கொள்ளுங்க, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா நம்ம பார்க்கணும் இந்த காலவெளியில. The person who lies, why he lies, the reason, number 2 reason, he has no hope. அவனுக்குள்ள நம்பிக்கை இல்ல, வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை இல்ல, வாழ்க்கையில விசுவாசம் இல்ல, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனம் இல்ல, அவனுக்குள்ள நம்பிக்கை இல்லாதபடினால அவன் பொய்யை சார்ந்து வாழ்கிறான். Because he does not have hope within himself nor hope on God, he lives and operates in lie. மூன்றாவது, ஏன் அவன் பொய் சொல்றானா?
he has low self esteem. தன்னை குறித்து தாழ்ந்த மனப்பான்மை. என்னங்க? தாழ்வு மனப்பான்மை. நான் ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்லை, நான் ரொம்ப அன்லக்கி, நான் எங்க போறேன்னா அங்க நல்ல காரியமே நடக்குது இல்லைங்க. யாராவது உங்களுக்கு சொல்லிக்கிறாங்களா? எனக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. Wherever I go, good things doesn't happen. Whatever I touch, everything is failure. He is a very unlucky person. So he thinks about himself, a person with low self-esteem. The fourth thing, the person who lies and operate, he is operating in unbelief. அவநம்பிக்கை. அவங்களுக்குள்ள ரொம்ப அவநம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருக்காது. ஆமென். ரொம்ப அவநம்பிக்கை இருக்கும் அவங்களுக்குள்ள. தேவனை குறித்த நம்பிக்கை, வேதத்தை குறித்த நம்பிக்கை, வாழ்க்கை குறித்த நம்பிக்கை, விசுவாசம் அவங்களுக்குள்ளாக இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பெருமை மிகுந்தவர்களாக இருப்பாங்க. அந்த பொய்யில ஆபரேட் பண்றாங்க இல்லையா, அவங்க மிகவும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ரொம்ப பெருமை, வீண் பெருமை, vain glory, the word of God says. வீணான மாயை அவங்களுக்குள்ளாக, வீணான பெருமை அவர்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கிட்ட ஒண்ணும் வசதி இருக்காது, ஆனா அவங்க போற Dress எல்லாம் பாருங்க. They are not very well to do, but to impress others, the way the dress will be tremendous. People will look at and say, they are from a rich family. Amen. So the person who has these qualities within themselves, unknowingly they will operate in life. இப்படிப்பட்ட சுபாவங்களை, தன்மைகளை கொண்டிருக்கிற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் என்ன பண்றாங்க? இப்படிப்பட்ட பொய்யில அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிறைய பொய் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? சத்தியத்தின் ஆவி இல்ல, பொய்யின் ஆவி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆவி? The Holy Spirit of God is the Spirit of truth. But the person who lies and who operates in lie, he carries a spirit called spirit of lies. ஏன் பொய் குறித்து இந்த காரியங்களை பேசுகிறேன் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அந்த அக்கினி கடல்ல தள்ளப்படுகிற கூட்டத்துல நிறைய இருக்க போகிறது. யார் தெரியுமா? விக்கிரகாராதனைக்காரர், பயந்தவர், துரோகிகள், விபச்சாரக்காரர்கள், அப்புறம் கடைசியா ஒரு வார்த்தை வரும், என்னன்னா பொய்யர்கள். Why I am emphasizing on the lie? Because in the last days, Revelation 21 verse 8 says, many people are going to be thrown into the lake of fire. So who are those people? Cowards, unbelievers, sexually immoral, fornicators, and the word of God says liars. Their part is going to be in the lake of fire. அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்ப அந்த பொய்யர்களுக்கு அந்த அக்கினி கடலிலே இடம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டபடினால, நான் கிறிஸ்டியன் தாங்க, ஆனால் நான் பொய்யின் ஆவியிலே, பொய்யான வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருப்பேன். ஆனால் அவங்க போகிற இடம் தெரியுமா? அக்கினி கடல். Even though I claim Christian, I go to church, I profess Jesus Christ as my Lord, but still I am operating in lie, I am living in lies. The part of that person is the lake of fire. Hallelujah. Hallelujah. So this words of lies can lead me to that lake of fire. இந்த பொய்யான வார்த்தையில வாழ்கிற இந்த வாழ்க்கையானது அக்கினி கடலுக்கு நேராக என் வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும். அல்லேலூயா. கடைசியாக முடிச்சு விடலாம். இயேசு சொல்கிற ஒரு வார்த்தையை எடுத்து நாம் படிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம். Matthew chapter 12 முடித்து விடலாம். 33 to 37. 33 இருந்து 37 வரைக்கும் வாசிங்க. மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவராய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நெருவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். Jesus is giving a beautiful illustration. அதனுடைய மரத்தின் கனியானால் அறிவீர்கள். Jesus is telling that by the nature of the fruit you will understand the nature of the tree. We are talking about the words. நம்ம வார்த்தைகளை குறித்து, வார்த்தையின் வல்லமை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. அப்போ இயேசு சொல்றாரு, வார்த்தை என்பது வெறும் கனிதான். ஆனா அந்த கனியை சரி செய்ய வேண்டும் என்றால் முதலாவது எதங்க சரி செய்யணும்? வேறு சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. We are talking about the power of the words. If you want to rectify the words which is the fruit, you need to deal with the root which is the heart. Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தைகள் வருதுல, இவ்வளவு வார்த்தைகள் பேசணும் போய் இதெல்லாம் அதனுடைய வெறும் கனிகள் தான். வேறு எங்க இருக்குதா? இருதயத்திலே இருக்குது. Jesus telling that all these words that you speak is just only fruits. The root is your heart. Amen. இயேசு சொல்லுகிறார், மனிதனுக்குள்ளாக இருந்து வெளியே போவது மனிதனை தீட்டுப்படுத்துவதல்ல, அவனுக்குள்ளான இருதயத்திலிருந்து எது வெளியே வருகிறதோ அதுவே அவனை தீட்டுப்படுத்துகிறது. What comes out of a man that does not defile him, but what comes out of his heart. Amen. மனிதனுடைய வாய்க்குள்ள போது பாத்தீங்களா, அது அவனை தீட்டுப்படுத்துறது இல்ல, அவன் இருதயத்திலிருந்து வருது பாத்தீங்களா, அது அவனை என்ன பண்ணுது? தீட்டுப்படுத்துகிறது. What is going on into the mouth of a person, it will not defile him, but what comes out of his mouth in the form of words. Amen. அது மனிதன் என்ன பண்ணுதுங்க? தீட்டுப்படுத்துகிறது. அப்ப வார்த்தையை சரி பண்ண, வாழ்க்கையை சரி பண்ணனா வார்த்தையை சரி பண்ணணும். அப்ப வார்த்தையை சரி பண்ணனா இருதயத்தை என்ன பண்ணுங்க? சரி பண்ணணும். If I want to rectify and make my life right, I need to rectify my words. If I want to rectify my words, first I need to rectify my heart. Hallelujah. Hallelujah. எப்ப அந்த கடைசி ஒரு வசனம் படிச்சோம், என்ன வசனம் படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 36 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. Very dangerous word. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணுங்க? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். What a word. Amen. If it is false promise, we have to give account. Why did you do that? ஒருவேளை பொய்யான இருக்குன்னா அதுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். இயேசுவின் God promiseங்க, அதுக்கு நான் ஒரு கணக்கு கொடுக்கணும். புறம் கூறுனா அதுக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். சகோதரருக்குள்ளே விரோதத்தை ஏற்படுத்தினா அதுக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். We have to give account for every careless word we have spoken. Very dangerous word. Hallelujah. ஒவ்வொரு வார்த்தை குறித்து நம்ம என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 37வது வசனம் சொல்லுகிறது, படிங்க. ஏனெனில் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். 35 படிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37. ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். So our word is going to determine whether we are justified or going to be condemned. நம்முடைய வார்த்தையினால நம்ம நீதிமானாகவா இல்ல நியாயம் தீர்க்கப்பட்டவனாக நம்ம நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இந்த வார்த்தையானது என்னுடைய நித்தியத்தை நிர்ணயிக்க போகிறபடினால எப்படிப்பட்ட வார்த்தையை நான் பேசுறேன்? Since my words are going to take me to the deserved destiny, how much careful my words should be. என்னுடைய வார்த்தைகளானது நரகத்துக்கு நேராகவும் கொண்டு போகலாம், பரதேசிக்கு நேராகவும் என்ன கொண்டு போகலாம்.
My words can lead me towards the hellfire, or my words can lead me towards the paradise. அவனவன் அவனுடைய வார்த்தையின் கனினால திருப்தியாவான். Everyone will be satisfied by the words of their mouth. கேட்ட வசனத்தை ஒரு முறை கூட நாம் நினைவு கொள்வோம். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் எடுத்து இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இது விடுதலையின் ஒரு ஆராதனை, இது சுகத்தின் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களோடு ஆவியானவர் நிச்சயமாய் பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் என் கூடவும் பேசுறார். Hallelujah. The Lord has spoken to all of us, I believe. The Spirit of the Lord has spoken to each and every one of us. Hallelujah. ஜெபம் எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Hallelujah. வாயின் வார்த்தையினால என்ன பண்ணுவோம்? நியாயம் தீர்க்கப்படுவோம். வாயின் வார்த்தையினாலே குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படும். அப்போ இந்த காலை வேளை வாயின் வார்த்தையினாலே நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வாயினால் அறிக்கப்படலாம். ஆண்டவரே, இதை பேசிட்டு மன்னிங்க, இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வல்லமை உள்ள ஜீவனை கொண்டு நீங்க பேசுகிற வார்த்தையானது இந்த காலை வேளை உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். In this morning time, by your words we are going to be justified. By your words we are going to be condemned. So in this morning time, open your mouth and loudly pray. Hallelujah. Pray to God for deliverance. பேசுங்க. நீங்க எப்படியெல்லாம் பேசிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் எப்படியெல்லாம் பேசிருக்கேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பேச்சு மாறட்டும். நம்ம பேசுற விதம் மாறட்டும். நம்முடைய இருதயத்தின் பக்குவம் மாறட்டும். Today let the words of our mouth change. Today let the words of our heart change. Hallelujah. ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை சொல்லதான் முடியும். நான் உங்களை விடுதலை பண்ணிக்கொள்ள முடியாது சொன்னேன் இல்லையா? நம்ம பேசின வார்த்தைகளே நம்மளை கட்டி வைக்கும். இந்த காலை வேளை எந்தெந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்க அதுதான் உங்களை கட்டி வச்சிருக்கு. இந்த காலை வேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் அறியாமல் பேசினேன். அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற அதிகாரத்தை நான் திரும்பவும் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தை நிமித்தம் வந்த சாபம் சங்கிலி எல்லாம் நீங்க உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். I told you, whatever words you have spoken, it can become a chain and can bind you. You got to pray. Lord, I have spoken over my own life foolishly. Today I recognize it has become a chain around my life. Lord, I choose to ask forgiveness. Lord, let me free, Lord. Break that power of that word, Lord Jesus. Pray பண்ணுங்க. Hallelujah, Jesus. Thank you, Lord. ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். இது எல்லாரும் சத்தியத்தின் ஆவினால் நிரம்பும். சத்தியத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஆட்கொள்ளட்டும். சத்தியத்தினால் எங்களுடைய சிந்தையும் எங்களுடைய இருதயம் நிரம்பட்டும். Lord, may our heart and mind be filled with God's truth and the knowledge of the truth, Lord. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்த நாயும் உப்பால் சாறு மேல் நாயும் இருப்பதாக. The word of God says, may your conversation be filled with grace and seasoned with salt. அப்பா, ஏசாயா உதடுகளை தொட்டது போல இந்த காலை வேளை எங்க உதடுகளை தொடுங்கப்பா. எங்க வாயில உதடுகள் இருக்கிற அக்கிரமத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. Lord, as you touch the lips of Isaiah with the coal of fire from your altar, touch, Lord, our lips and our tongue and take away every iniquity, Lord, and bless us today. In Jesus' name we pray. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் பேசின வார்த்தைகளை குறித்து உணர்த்துவதற்கான உணர்த்துதல் இந்த நாட்களில் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.